ஏஐயோட அட்வான்ஸ்மெண்ட் இப்ப லா வரைக்கும் வந்துருச்சு. இப்போ துபாய் கவர்மெண்ட் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. UAE டிராஃப்டிங் அண்ட் அமெண்டிங் லெஜிஸ்லேஷனுக்கு ஏஐ யூஸ் பண்ண போறதா துபாயோட வைஸ் பிரசிடென்ட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. பப்ளிக் ரெக்கார்ட்ஸ், கோர்ட் ரூலிங்ஸ், லாவோட டேட்டாபேஸ ஏஐக்கு ப்ரொவைட் பண்ணி ஏஐ அசிஸ்டன்ஸ் மூலமா நியூ லெஜிஸ்லேஷன், லீகல் கேப், ரியல் டைம் இம்பாக்ட்ஸ் அசஸ் பண்றதுன்னு எல்லா சர்வீசஸும் எடுத்துக்கிற ஐடியால இருக்காங்க. இதனால 70% ஆஃப் த லா மேக்கிங்கான எக்ஸ்பென்ஸ் அண்ட் டைம் ரெண்டுமே குறையும் சொல்றாங்க. சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ் மூலமா எல்லா லா ரிலேட்டட் மைன்யூட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பர் லீகல் சஜஷன், ரிஃபார்ம்ஸ் அப்டேட் பண்ண போறதாகவும் சொல்றாங்க. இது மட்டும் நடந்தா மாடர்ன் கவர்மெண்ட்ல ஏஐ ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். பார்க்கலாம் இன்னும் ஏஐயோட அட்வான்ஸ்மெண்ட் எந்தெந்த ஃபீல்ட்ல வரப்போகுதுன்னு. நம்ம ஃபாலோவர்ஸ்ல யாராவது லாயர்ஸ் இருந்தீங்கன்னா இந்தியால இந்த மாதிரி ஒரு ஏஐ வந்தா எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.